எம்மதமும் நம்மதம் அப்படிங்கிறாரு. இல்ல ஸ்லோகனுக்கெல்லாம் இது நல்லா இருக்கும். ஆனா இப்ப என்னன்னா, மதம்ன்றது ஒரு அளவுக்கு மட்டும் தான் நமக்கு நல்லது. ஆனா சயின்ஸா, மதமானா நாங்க சயின்ஸ் பக்கம் தான் நிப்போம். ஏன்னா, நம்ம மதவாதிகளா பல யுகங்கள் இருந்துட்டோம். அப்பல்லாம் நம்மளோட ஜனத்தொகை என்ன? நமக்கு எத்தன நோய்கள் வந்தது? எத்தன பேர் நம்ம செத்து போனோம்? எவ்வளோ இன்னல்களுக்கு ஆளானோம்? நமக்கு அறிவியல் வந்த பிறகு, மருத்துவமனை வந்த பிறகு, கல்வி வந்த பிறகு தான் நம்ம இப்ப நல்லா இருக்கிறோம். முன்ன அந்த நான் நெறைய தடவ அத பத்தி பேசியிருக்கேன். நெறைய அந்த காலத்துல குழந்தைகளுக்கு மண்ணாங்கட்டிலாம் பேர் வைப்பாங்க. ஏன் மண்ணாங்கட்டின்னு பேர் வைக்கிறோம்? ஏன் குப்பம்மாள் பேர் வைக்கிறாங்க? ஏன்னா யமன் வந்து தூக்கின்னு போயிடுவாருன்ற பயத்துல யமனுக்கு போங்கடிக்கிறதுக்காக இந்த பேர்லாம் வச்சிருக்காங்க. அப்ப இப்பல்லாம் நம்ம என்ன பேர் வைக்கிறோம் பாருங்க. குழந்தைங்களுக்கு ட்ரிஷான்னு பேர் வைக்கிறாங்க. ட்ரிஷான்றது எந்த ஊரு பேரு? பரவால்ல, ரஷ்யன் த்ரிஷா பேரு. பேர் சொல்லிட்டீங்க. அதெல்லாம் நம்ம ஏன் வைக்கிறோம்? ஏன்னா நம்ம நம்ம யமன பார்த்து நம்ம பயப்படல. சங்கீதான்னு கூட பேர் வைக்க. சங்கீதான்னு கூட வைக்கலாம். இப்பல்லாம் வேற பேர் ஷாலினி கூட வைக்கலாம் சார். வேற பேர் சொல்லுங்க. ஸோ அது மாரி என்ன பேர் வேணா வைக்கலாம். ஆனா பயந்து போய் ஒரு ஒரு மறைக்கிறதுக்காக ஒரு பேரு, யமன ஏமாத்துறதுக்காக பேர்லாம் நம்ம வைக்கல பாருங்க. ஏன்னா குழந்தைகள் சாவதில்லை. நல்லபடியா நம்மளால கொண்டு வர முடியுது. அதுக்கு உதவி செய்றது யாரு? சயின்ஸ் தான், மருத்துவம் தான். அப்போ நமக்கு தலைமை பதவிகளுக்கு வரவங்க சயின்டிஃபிக்கா இருக்கணும், ரேஷனலா இருக்கணும். இந்த மாரி சென்டிமென்டலாலாம் இருக்கக்கூடாதுன்றதுல நாம ரொம்ப தெளிவா இருக்கணும். ஒருவேளை அவங்க தவறு செய்தால், அவங்களுக்கு வழி நடத்துறதுக்கு நமக்கு இடம் இருக்கு. வி ஹேவ் டு டூ இட். தட்ஸ் ஆர் ஜாப்ன்றதுல நம்ம எல்லாருக்கும் ஒரு இல்ல, புரிதல் ஆனா இருக்கும். இப்ப வழிநடத்துவதே ஒரு ஜோதிடர் அப்படின்னு பேசப்படுது. காலையில வீட்டுக்கு ஆளா பொக்கேவோட போனவரு ஜோசியக்காரர் தான். அது எப்படி புரிஞ்சுக்கிறது? இனிமே தான் சார் மெருகு ஏத்தணும். எங்களுக்கு ஒரு வைரம் கெடைச்சிருக்கு. நாங்க பாலிஷ் பண்ணிக்கிறோம். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இப்போ விஜய் பத்தி இவ்வளவு கேக்குறீங்களே, ஜெயலலிதா இதெல்லாம் நீங்க கேட்டீங்களா? கேட்டோமே. செல்வி ஜெயலலிதா வீட்டுக்கு கேட்டோமே. எந்த ஜோசியக்காரரும் நீங்க போனாலும் கேட்கல. இல்ல. நாங்க நான் கேட்டோம். அப்ப சின்ன புள்ள நீங்க சார். கேட்கல. இப்ப கேக்குற வயசுல நான் இல்ல. இப்ப இவரு கேக்குற கேட்கிற வயசுல நான் வயசு இருக்கிறேன். கேட்கிற வயசு வந்தப்போ நீங்க கேட்கல. அப்ப கேக்குற சரி, வயசு. இப்ப ஜெயலலிதா செய்த தவற நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஆமா ஒத்துக்கிறேன். இப்ப அவங்க இருந்தா இப்ப நம்ம கேட்டுக்கலாம். ஏன் மேடம் இப்படிலாம் பண்றீங்கன்னு நம்ம கேட்கலாம். பட் இவர் இப்ப நாம தேர்ந்தெடுத்திருக்கிற யங் பொலிட்டீஷியன், ஃபர்ஸ்ட் டைம் பொலிட்டீஷியன். அதுல சில பாசிட்டிவ்ஸ் இருக்கு, நெகட்டிவ்ஸ் இருக்கு. 2த்தையும் சமபாவத்தோட தான் நம்ம ஏத்துக்கணுமே தவிர, அவர் நெகட்டிவ்னா உடனே ஒரு தூட்டுறது, போட்டுறது அதெல்லாம் வேண்டாம். அவர் நம்மள மாரி ஒரு மனுஷர். அவருக்கும் கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும், சரி தவறுகள் இருக்கும். சொல்லிக் குடுப்போம். அவர் சரியா இருக்கும்போது மெச்சுவோம். நீங்க மெச்சவே மாட்டீங்களே, குறை மட்டும் சொல்வீங்களே, அதுதானே தப்பு. இல்ல, அவரு தமிழ் தேசியமும், திராவிடமும் இரு கண்கள்னு சொல்லியிருக்காரு. அந்த கொள்கையில இருந்து அவரு விலகாத வரைக்கும் சரிதான். அவரும் பெரியார் வழிதான் வருகிறேன்னு அவரும் திராவிட சிந்தனை கொண்டவர் தான். நீங்க திராவிட பெரியார் கட்சிகள்னா வழின்னு சொல்லிட்டு ஜோசியம் பார்க்கிறாருன்றதான் பரவால்ல கேள்வி. சார். கொஞ்சம் 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 அதுல இல்ல, அது ஸ்லைட் எப்படி வேரியேஷன். அது எப்படி வி வில் கரெக்ட் இட். பதட்டத்துல இருக்கிறவங்க என்ன வேணா செய்வாங்க. பதட்டத்துல கையில கிடைக்கிறதெல்லாம் பிடிப்பாங்க. அதெல்லாம் பிடிக்காது நீயே வான்னுலாம் நம்ம சொல்லக்கூடாது. அவங்களுக்கு என்ன பிடிக்க வருதோ பிடிச்சிக்கிட்டோம். வரட்டும், முன்னாடி வரட்டும்.